ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம பழனி கோமதி கிட்ட அக்கா, நீ ஆத்தாவோட பிறந்தநாள் விழாவுக்கு வந்து அப்படின்னா கண்டிப்பாக ஆத்தா ரொம்ப சந்தோஷப்படும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குமே ரொம்ப ஆசையாக தாண்டா இருக்குது பழனி. நான் மாமா கிட்ட பேசுகிறேன். அதான் பக்கத்தில் உள்ள கோவிலில் தானே பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறாங்க. நான் மாமா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக மாமா ஓகே தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் என் அண்ணனுங்க தான் ஏதாவது வம்பு பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குடா பழனி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, அக்கா, ஆத்தாவோட சந்தோஷத்துக்காக நீ அங்கே வர்றதில் ஒரு தப்பும் இல்லை. அண்ணனுங்க ஏதோ 2-3 வார்த்தை பேசினாங்க அப்படின்னா அதை ஏதோ காதில் போட்டுக்காதுக்கா அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லடா, வாயில் பேசுனா ஏதோ அப்படி கேட்டுக்கலாம், அடிதடின்னு ஏதாச்சும் பிரச்சனை கலவரம் நடந்துருமோன்னு சொல்லிட்டு தான்டா படபடன்னு இருக்குது அப்படின்னு சொல்லவும், நடக்காத விஷயத்த எதுக்குக்கா மனசில் போட்டு குழப்பிக்கிற, நீ அதெல்லாம் விட்டு தள்ளுக்கா, ஆத்தா சந்தோஷப்படும் நீ வந்த அப்படின்னா. சரி, ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம பாண்டியன் வந்து இங்கே பழனிக்கு கால் பண்ணுறாங்க. டே பழனி, என்னடா கடையில் ஆளே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே பழனி இருந்துட்டு, இதோ மச்சான், இதோ உடனே நான் கிளம்பி ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது சுகன்யா இருந்துட்டு, என்னங்க, யாருங்க உங்கள் மச்சானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சுகன்யா, கடையில் ஆள் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுமே மச்சான் ஃபோன் பண்ணுறாங்க, நான் போயிட்டு நைட்டுக்கா வந்துடுறேனே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த இடத்த விட்டு நகரக்கூட கூடாது. இப்போது உங்களுக்கு காலில் சுளுக்கு பிடிச்சிருக்குங்க. இப்படி வலியோட எப்படிங்க கடையில் நீங்கள் வேலை பார்க்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க கஷ்டமான வேலை எல்லாத்தையுமே உங்களுக்கு தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து வைக்குவாங்க. மூட்டை அது இதுன்னு எல்லாம் உங்களால் தூக்க முடியாதுங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்குலேருந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது பழனி இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா, நான் மட்டும் இப்போ கடைக்கு போகலை அப்படின்னா கண்டிப்பாக மச்சான் என்னை நிறைய வைவாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுரு சுகன்யா, நான் போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நீங்கள் எம்புட்டு வேலை பார்க்குறீங்க. ஆனால் அதெல்லாம் யாருமே உங்களை பற்றி நினச்சி கூட கவலைப்பட மாட்டாங்க. உங்களுக்கு இப்போது காலில் அடிபட்டுக்குன்னு தெரிஞ்சுமே உங்கள் மச்சான் இப்போது வேலை செய்கிறதுக்காக ஃபோன் போட்டு கூப்பிட்றாங்க. இவங்களுக்கெல்லாம் உங்கள் மேலே பாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. அதாவது கடைசியிலே நீங்கள் தனி மரமாக அனாதையாக நிற்க போகிறீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறது நடக்க தான் போகுது. அன்றைக்கி நான் மட்டும்தான் உங்கள் கூட இருக்க போகிறேன். நீங்கள் ஓடி ஓடி இந்த குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருங்க. ஆனால் எல்லாருமா சேர்ந்து உங்களை வேலைக்கார மாதிரி நடத்தட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பழனி இருந்துட்டு, அப்படியெல்லாம் இல்லை சுகன்யா, எல்லாமே நம்ம மனசில் நினைக்கிறத பொறுத்து தான். நீ நல்ல விதமாகவே நினை, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வந்து ரொம்பவே வேகமாக நடக்க முடியாமல் காலை ஊனிக்கிட்டு குடுன்னு ஓடி போயிடுறாங்க கடைக்கு. எங்கள் சுகன்யாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. எல்லாருமா சேர்ந்து இந்த மனுஷனை வேலைக்கார மாதிரி அடிமை மாதிரி நடத்துகிறாங்க. இவங்களுக்கு அது கூட சுத்தமாக புரியல. மற்றவங்க எப்படினாலும் நடத்தட்டும், அவங்க உயிராக நினைக்கிற மச்சானே அப்படி தான் நடத்துகிறாங்க. செந்திலோட வீடு துடுற ஃபங்க்ஷனுக்கு யாரும் எதுவும் கொடுக்க வேண்டாம், அவன் திமிரெடுத்து போய் அப்படி ஒரு வேலையை பார்க்குறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இவங்க சொல்லுவாங்களாம். ஆனால் இவங்களே போயிட்டு மீனாவுக்கு பணத்தை அள்ளி கொடுத்துட்டு வருவாங்களாம். இதெல்லாம் நியாயமா? இந்த பழனி மாமாவுக்கு சொன்னால் கேட்கவே கேட்காது. எல்லாம் பட்டு திருந்தினாதான், பட்டா கூட இந்த ஆளுக்கெல்லாம் புத்தியே வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர டென்ஷன்லையுமே நம்ம சுகன்யா இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, வாடா பழனி, என்னடா கடையில் எம்புட்டு வேலை இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சரவணனுமே டெலிவரி முடிச்சுட்டு வரவும், மாமா என்ன மாமா, நீ எதுக்காக கடைக்கெல்லாம் வந்த, நீ கிளம்பு மாமா, நான் உன்னை வீட்டுக்கு போக சொல்லி தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, ஏன் சரவணா, நான் தான் அவனுக்கு ஃபோனை போட்டேன் கடையில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு, நான் எங்கேயாவது பக்கம் இது போயிருப்பான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு, அப்பா, அதான் மாமாவுக்கு காலில் அடிபட்டிருக்குல்ல, நடக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதனால தான் வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பழனி, நீ போயிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுறா, எனக்கு தெரியலடா இன்னும் கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், லைட்டாக வலி இருக்குதா மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயிலோட அப்பா இருந்துட்டு, அதான் பழனி தம்பிக்கு வலியெல்லாம் சரியாயிடுச்சுல்ல, லைட்டாக தான் இருக்குதான், விடு, வேலையெல்லாம் நிறைய இருக்குது சமந்தி,
அவரு வேலைலாம் செய்யிட்டு விடுங்க சம்மந்தி. செய்ய செய்ய அதெல்லாம் அப்படியே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வருது. பயங்கர டென்ஷன். எதுவும் பேசாம சைலன்ட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் பேங்க் விஷயமா பக்கம் போயிடுறாங்க. பேங்க்குக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம பாக்கியம் வந்து நம்ம அதாவது மயிலோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன பாக்கியம் உனக்கு தெரியாதா? அதான் நான் சம்மந்தி கடைக்கு வேலைக்கு வந்திருக்கேன்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடையில் உள்ள எல்லா வேலையுமே நானே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பக்கத்தில் உள்ள சரவணன் பயங்கரமாக பார்த்து முறைக்கிறாங்க. மயிலுமே ஒரு மாறி முழிக்கிறாங்க. என்ன இந்த அப்பா மொத்த வேலையும் இவங்களே செய்கிற மாதிரி அம்மா கிட்ட ரீல் விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியா இருந்துட்டு, யோ எல்லா வேலையும் உனக்கே வைக்கிறாங்களா? இங்கே பாரியா, அவங்க சொல்கிற வேலை எல்லாத்தையுமே நீயே இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காத. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. உன்னால் முடிஞ்ச வேலையை மட்டும் செய். சரியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு சொல்லிட்டு தான்யா உனக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு பாக்கியம், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லையா, நைட்டுக்கா பருப்பு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். சரி பருப்பு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லவும், பாக்கியம் என்ன பாக்கியம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர சொல்கிற? அதான் நம்ம கடையில் மூட்டை மூட்டையாக இருக்குல்ல, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே சொல்லு பாக்கியம், நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரியா? சரி ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாரு எழுதிக்கோ. காஞ்ச மிளகா கொஞ்சம், உளுந்த பருப்பு வேணியா தோசை மாவு ஊற வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இது வடை சொல்லலான்னு இருக்கேன், அதுக்கு கடலப்பருப்புமே வாங்கிட்டு வந்துரு இப்படின்னு சொல்லிட்டு லைனாக லிஸ்ட்டு ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக எங்கள் பாக்கியம் சொல்லவும், நம்ம மயிலோட அப்பாவுமே லைனாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. சரி பாக்கியம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ சொன்னதை எல்லாத்தையுமே ஒரு பொருள் மிஸ் பண்ணாமல் நான் ஈவினிங் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. எங்கள் பாக்கியத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னைக்கு சம்மந்தி கடைக்கு வேலைக்கு போனாங்களோ இவங்க, அப்பத்துலேருந்து வீட்டில் நல்ல நல்ல சமையலாக சமைக்கிறோம். சுடருமே வயிறார சாப்பிட்டு போகிறா. சாப்பாடுமே கட்டி காலேஜுக்குமே எடுத்துகிட்டு போகிறா. இப்போ அதை கொஞ்ச நாளாக தான் 3 வேளையும் வயிறார சாப்பிட முடியுது. எப்படியோ இவங்க ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்க அப்படின்னா சம்மந்தி கடைக்கு வேலைக்கு போனது தான். வேலைக்கு போனதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடனையுமே கழிக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. வட்டி அது இதுன்னு கட்ட முடியாமல் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு போவா அந்த சாந்தி. இப்போது எப்படியோ யாருக்கும் தெரியாமல் கடையில் உள்ள பணத்தையுமே இவங்க எடுத்துகிட்டு வராங்க. அந்த பணத்தை வச்சு வட்டியும் கட்ட முடியுது. அந்த கடைக்கு போனதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல, இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே மயில் இருந்துட்டு, என்னப்பா என்னமோ ரொம்ப பெரிய லிஸ்ட்டில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, என்னப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை மயில், உங்கள் அம்மா தான் கால் பண்ணியிருந்தா, வீட்டுக்கு சில பொருளெல்லாம் இல்லையாம், அதான் சொல்ல சொன்னேன், சொல்ல சொல்ல எழுதி வச்சுருக்கேன், ஈவினிங் வீட்டுக்கு போகிறப்போ அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சரவணன் பயங்கரமாக முறைக்கிறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, ஐயோ அப்பா இங்கே பாருங்க, உங்களுக்கு இந்த மாதம் சம்பளம் வரட்டும்ப்பா, அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லவும், என்னம்மா மயில் பேசுகிற, நம்ம கடையில் இருக்கோம், நம்ம கடையில் இம்புட்டு பொருள் இருக்குது, மாத சம்பளம் கடைசியில் வரும், அப்புறம் பார்த்துக்கலாம், வீட்டுக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கிற மயில், இப்போவே எடுத்து பேக் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் சரவணனுக்கு பயங்கர கோவமாக இருக்குது. அவங்க வந்து பொறுமையாகவே அவங்களால இருக்க முடியல. இங்கே பாருங்க, பொருள் மேலே எதாலையாவது கை வச்சிங்க அப்படின்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், என் வாயிலிருந்து ஏதாவது வந்துடும் பார்த்துக்கோங்க. மயிலு என்ன இது, உங்கள் குடும்பத்துக்கே ஒருத்தருக்கு கூட நல்ல பழக்கன்றது எதுவுமே இல்லையா? உங்கள் வீட்டுக்கு தேவை அப்படின்னா பணத்தை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணும். போன மாதம் மாதிரி உன் அப்பா இந்த மாதமும் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமானை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் அப்பாக்கிட்டே சொல்லிடுவேன். போன டைம் எடுத்துகிட்டு போனது இப்போ வரைக்குமே அப்பாவுக்கு தெரியாது. இந்த விஷயத்த மட்டும் அப்பா கிட்ட சொன்னேன், அம்புட்டு தான், கதையே வேற மாதிரி ஆயிடும். இங்கே பாரு மயிலு, கடைக்கு வேலைக்கு வந்தால் வேலை மட்டும் பாருங்கள், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க கடையிலேயே. உடனே அங்கே ஒரு கஸ்டமர் வந்துடுறாங்க. உடனே நம்ம சரவணன் வந்து அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. பயங்கர டென்ஷன் நம்மளால், நம்ம சரவணனால் எதையுமே பொறுத்துக்கவே முடியல. அளவுக்கு மீறி இங்கே மயிலோட அப்பா ஓவராக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தவங்க கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா வேலை மட்டும்தானே பார்க்கணும்,
தேவையில்லாத வேலையெல்லாம் மயிலோட அப்பா பார்க்குறாங்க. இதே வேறு கடைக்கு நம்ம மயிலோட அப்பா வேலைக்கு போயிருந்தா எல்லா தேவையான பொருள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா? இல்லை அவங்க கையை தான் வச்சுருக்க முடியுமா? பாண்டியனோட கடை சம்மந்தி கடைன்றதுனால நம்ம மயிலோட அப்பா எல்லாத்தையுமே எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அது ரொம்பவே தப்பான பழக்கன்றது நம்ம மயிலுக்கும் புரியல, மயிலோட அப்பாவுக்கும் புரியல. எங்க சரவணன் திட்டினதுனால மட்டுமே எங்க மயில் இருந்துட்டு, "அப்பா இங்க பாருங்கப்பா, ஏற்கனவே எடுத்த பொருளுக்கு இன்னுமே நீங்க காசு குடுக்கல. அதுக்குள்ள இதெல்லாம் எடுக்காதீங்கப்பா. சம்பளம் வரட்டும். அத குடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பொருளெல்லாம் எடுத்துக்குவீங்க" அப்படின்னு சொல்லவும், "என்ன மயிலு நீயும் மாப்பிள மாதிரியே பேசுற? பாவம் சுடரு காலேஜுக்கு போறா. இப்போ ஒரு மாசமா தான் வயிறார சாப்பிட்டு போறா. நெனச்ச சாப்பாட உன் அம்மாவும் சமைச்சு குடுத்துக்கிட்டு இருக்கா. எல்லா மளிகை சாமான்லாம் காலி ஆயிட்டு இருக்கும். அவ காலேஜுக்கு போற புள்ள. இப்போ எடுத்துகிட்டு போனா தானே நாளைக்கு காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இங்கே நம்ம சரவணன் பயங்கரமாக முறைக்கிறாங்க. மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மயிலு என்ன இதெல்லாம்? நீ இந்த கடைக்கு எதுக்காக வந்த? என் அப்பாவை கரெக்டாக வேலை பார்க்க சொல்கிறேன், பச்சை தண்ணி கூட இந்த கடையில் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீனை போட்டுக்கிட்டு தான் நீங்கள் வந்த. நீயும் வந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிற. உன் அப்பாவும் இங்கே எதுக்கு வந்தாருன்னே மறந்துட்டாரு. நல்லா வாய்க்கு ருசியாக பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்றாரு. டைமுக்கு டீ குடிக்கிறாரு. ஒரு வேலையும் கடையில் நடக்கிறது கிடையாது. என்னதான் இங்கே நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என் அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லி கண்டிப்பாக உன் அப்பாவையும் உன்னையும் வீட்டுக்கே துரத்தி விட்டுருவோம் பார்த்துக்கோங்க. தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு, "இங்க பாருங்க மாப்பிள, நான் ஒன்றும் எல்லா பொருளையும் சும்மா எடுத்துகிட்டு போக மாட்டேன். எல்லாத்தையுமே லிஸ்ட்டில் எழுதி வச்சுட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, "இங்கே பாருங்க, நீங்கள் லிஸ்ட்லேயும் எழுதி வைக்க தேவையில்ல, ஒன்றுத்துலேயும் எழுதி வைக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு பணம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் பொருள் மேலே கையை வைங்க. லிஸ்ட்டில் எழுதி வைக்கிற வேலையே ஒன்றும் வேண்டாம். ஏற்கனவே மூட்டையாக தூக்கிட்டு போனீங்க. ஒட்டுமொத்தமாக இந்த கடையை காலி பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். அதுதானே அப்பனுக்கும் மகளுக்கும் பிளானே" அப்படின்னு சொல்லவும், உடனே மயில் இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். என் அப்பாவை இப்படியெல்லாம் அவமானப்படுத்தாதீங்க. என்ன பணத்தை கொடுத்துட்றேன், லிஸ்ட்டில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தானே என் அப்பா சொல்கிறாங்க. அது கூட உங்களுக்கு புரியவே இல்லையா? இங்கே பாரு மயிலு, சும்மா ஓவராக அதிகாரமெல்லாம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்த கடையை என் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேர்வையை சிந்தி இந்த கடையை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்காரு. நீங்கள் என்னடானா ஒரே அடியாக எல்லாத்தையுமே உங்கள் வீட்டுக்கே எடுத்துன்னு போய் கொட்டி நீங்களே தின்னு காலி பண்ணிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஒரு பொருள் மேலே கூட கையை வைக்க மாட்டோம் தெரியுமா? ஜூஸ் கூட நாங்கள் இந்த கடையில் குடிக்க மாட்டோம். நாங்கள் ₹1 அந்த ஜூஸை கூட சேல் பண்ணி அதில் ₹1 வருமானு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் உன் அப்பா கடைக்கு வந்ததுலேருந்து என்னென்ன தின்னணுமோ என்னென்ன தின்னக்கூடாதோ எல்லாத்தையுமே அடித்து கிரைண்டர் மாதிரி அரைச்சி தள்ளிட்டாரு. இங்கே பாரு, இதுக்கப்புறமெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. உன் அப்பா பணத்தை கொடுத்துட்டு மளிகை பொருள் எடுக்கட்டும். அப்படி இல்லைன்னா என் அப்பா வந்ததுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே மயில் இருந்துட்டு, "அப்பா எதுக்காகப்பா இப்படி அவமானப்படுத்துறீங்க? எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா. ஏன்ப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு மளிகை பொருளுக்கு எடுத்துகிட்டு போக. இதே மாமா வந்துட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்." "என்னம்மா மயிலு நீயும் இப்படி பேசுகிற? அப்போ சுடரு" உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, "சுடரு சுடருன்றீங்க, நீங்கள் பிள்ளைய பெற்றுட்டீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சம்பாதிச்சு போட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதுக்காக மற்றவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே மற்றவங்களோட வாயை வயிற்று அடித்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் போடணுமா? அதெல்லாம் ரொம்பவே பாவம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு போடுங்க. தேவையில்லாமல் எங்கள் கடையில் சும்மா எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, "மாமா அதான் நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லை மாமா, எதுக்காக நீங்கள் விடாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க? இங்கே பாருங்கப்பா, அதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, இதை வச்சு நீங்கள் மளிகை பொருள் வாங்கிட்டு போங்க. தேவையில்லாமல் பணத்தை கொடுக்காமலாம் எங்கள் மளிகை பொருள் எதுவுமே நீங்கள் எடுக்காதீங்கப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிம்மா மயில்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் மயிலோட அப்பாவுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம குமார் வந்து எப்படியாவது அத்தையையும் ராஜியையும் அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னுமே அவங்களுக்கு தெரியல. இங்கே சக்திவேல் வந்து பாண்டியன் வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அதையும் மீறி நம்ம குமார் வந்து அவங்க எல்லாரையும் வர வைக்கணும், அப்பத்தாவை சந்தோஷப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது பாண்டியன் வந்து எதிரில் வராங்க. பாண்டியனை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரியுமே குமார் வந்து யோசிக்கிறாங்க. உடனே நம்ம பாண்டியனை வந்து பார்த்து, "ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி முகத்தை பார்க்குறாங்க.
தெரியும் மாமா அப்படின்னு சொல்றாங்க. மொற வச்சு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம பாண்டியனுக்குமே பயங்கர அதிர்ச்சியா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பவுமே நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே குமார் இருந்துட்டு, மாமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பொண்ணுக்கு நான் பண்ணுனது மிகப்பெரிய துரோகம் தான். அத இப்ப வரைக்குமே நெனச்சு பார்த்து நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் ஏன்டா பண்ணோன்னு சொல்லிட்டு இப்ப நான் என் புத்திய செருப்பால அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி மாமா, நடந்தது எல்லாத்தையுமே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் உண்மையாவே திருந்திட்டேன் மாமா அப்படின்னு சொல்லவும், உடனே பாண்டியன் இருந்துட்டு, "நீ திருந்தாம போ. அத பத்தி எனக்கு என்ன? எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. "மாமா கோவப்படாதீங்க மாமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றதுக்காக தான் உங்கள நிறுத்தினேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அது வந்து என் அப்பத்தாவுக்கு பொறந்த நாள் வருது. அப்பத்தாவோட ஆசையே நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுன்றது தான். அது நடக்குமா என்னன்னு தெரியல. அது என்னால நடத்தி வைக்க முடியுமான்னும் தெரியல. ஆனா, இப்போதைக்கு அவங்க அ அவங்களோட பொறந்த நாளுக்கு அத்தையும், ராஜியும் வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. நீங்க கொஞ்சம் அவங்கள அனுப்பி வைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பாண்டியன் எதுவுமே சொல்லாம அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. குமார் இருந்துட்டு, என்ன எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கண்டிப்பா வீட்ல போயிட்டு யோசிப்பாங்க. அத்தையையும், ராஜியையும் அனுப்பி வைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே மனச தேத்திக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க நம்ம குமார். வீட்டுக்கு போனதுமே நம்ம பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க. குமார் என்னைக்குமே நம்மக்கிட்ட வந்து பேசுனதில்ல. அதுவும் ரொம்பவே தன்மையா பேசுறான். அது மட்டும் இல்லாம கோர்ட் வாசல் முன்னாடி எல்லாருமே வச்சு நம்ம அரசி கால்ல விழுந்து அவன் மன்னிப்பு கேட்டான். அப்பவே அவன் திருந்திட்டான். அ இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட தன்மையா பேசுறான். எப்பவுமே வம்புக்கு தான் வருவான். சண்டை போடுறவனா தான் இருப்பான். இவ்ளோ குணமா பேசுறான். கண்டிப்பா அவன் திருந்திட்டு இருப்பான். அ அவன் சொன்ன மாதிரி கண்டிப்பா அத்தை மனசுக்குள்ள கோமதியும், ராஜியும் அவங்களோட பிறந்தநாள் விழாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருக்க தான் செய்யும். நம்ம கோமதியும், ராஜியும் அனுப்பி வைக்கணுன்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்க நம்ம கோமதி வந்து ரூமுக்கு வராங்க. நம்ம பாண்டியன் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. "ஏங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா பாண்டியன் வந்து குமார் பேசுனதவே அதவே யோசிச்சுட்டு இருக்கவும், "ஏங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமா கூப்பிடுறாங்க. "என்ன கோமதி இப்படி வந்து கத்துற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சாதாரணமா கூப்பிட்டா உங்களுக்கு காதே கேட்கல. அதனால தான் கத்தி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காதே கேட்டுச்சு." "ஆமா, அப்படி என்ன ஆழ்ந்த யோசனை?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அது ஒண்ணும் இல்ல. அது வந்து" அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. "சரிங்க, அதெல்லாம் நீங்க அப்புறமா சொல்வீங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன கோமதி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அது வந்துங்க, என் அம்மாவுக்கு 75வது பிறந்த நாள் வருது. அந்த பிறந்தநாள் விழாவை என் அண்ணனுங்க கோவில்ல வச்சு திருவிழா மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாங்களாம். இந்த விஷயமெல்லாம் சுகன்யா தான் சொன்னா. ஆனா என் அம்மாவுக்கு 75வது பிறந்தநாள் வருதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க பிரம்மாண்டமா கொண்டாட போறாங்க. ஆனா அப்பத்தாவுக்கு அதில அவ்வளவா உடன்பாடு இல்லையாம். இருந்தாலும் அ எல்லாருமே சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து அவங்க பிறந்த நாள கொண்டாடணும்னு சொல்லிட்டு அம்மா நினைக்கிறாங்க போல. நாங்களும் அவங்க பிறந்த நாளுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்கங்க" அப்படின்னு சொல்லவும், உடனே பாண்டியன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. "என்னங்க யோசிக்கிறீங்க? என்ன அனுப்ப மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு கோமதி, நான் எப்ப அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன்? நான் அனுப்புறத பத்தியெல்லாம் பெரிய பெருசா நான் யோசிக்கல. உன் அண்ணனுங்கள நினைச்சு தான் நான் யோசிச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாங்க, அத நினைச்சா தான் எனக்குமே கவலை இருக்கு. அ சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அ இல்ல கோமதி, நீ தாராளமா போகலாம். ஏன் நானுமே வரனே! அத்தைய வந்து நான் வாழ்த்திட்டு வரேன். கண்டிப்பா நம்ம போனோம் அப்டின்னா, அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வயசான காலத்தில அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல நமக்கும் சந்தோஷம் தானே! சரி நம்ம போவோம். அது மட்டும் இல்லாம பெருசா ஒரு அன்னதானத்தையுமே நம்ம ஏற்பாடு செஞ்சிடலாம். நான் சொல்லி வச்சுடுறேன்" அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்றாங்க. இத கேட்டதுமே நம்ம கோமதி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "ஏங்க இப்பதாங்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆனா என் அண்ணனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிருவாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமாவுமே இருக்குங்க" அப்டின்னு சொல்லுவோம். "இங்க பாரு கோமதி, அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. கோவில்ல தானே வைக்கிறாங்க. கோவில்ல யார் வேணாலும் வரலாம்ல. அந்த சாக்குல போயிட்டு உன் அம்மாவ பார்த்துட்டு வாழ்த்திட்டு, கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு போய் குடுத்துட்டு வந்துடலாம். சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "ரொம்ப தேங்க்ஸ்ங்க" அப்படின்னு சொல்லவும், "என்ன கோமதி என்கிட்ட போய் தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க?" "இல்லைங்க, இந்த விஷயம் நடக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனா நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதுக்காக தான்" அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்க நம்ம செந்தில் வந்து வழக்கம் போல அம் அன்னைக்கு குடிச்சிட்டு வந்த மாதிரி இன்னைக்குமே குடிச்சிட்டு வராங்க. மீனா அ அப்படியே மீனாவுக்கு தெரிஞ்சிருது. ஸ்மெல் நெறைய வருது. "ஏங்க இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமா மீனா. எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சு குடிச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ட்ரீட் வச்சாங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு பொறந்த நாள். அவங்க ட்ரீட் வச்சாங்க. சரி நானும் கொஞ்சமா தான் நெறையலாம் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறது ஓகே தான். டெய்லியும் இதே வேலைய வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க? ஏங்க நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. இப்படியே போனா கண்டிப்பா நம்ம பொழப்ப நல்லா நடத்த முடியாதுங்க" அப்படின்னு சொல்லவும், "என்ன மீனா? இதில போய் என்ன இருக்கு? சரி என்ன சமைச்சு வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
நானா? எதுவுமே சமைக்கல. நான் எதுக்காக சமைக்கணும்? அத்தனா எல்லாமே சாப்பாடு வகை வகையா செஞ்சு வச்சிருப்பாக. நான் போயிட்டு சாப்பிட்றது மட்டும் தான் என் வேல. இங்க எல்லா வேலையும் நானே பார்க்கணும். ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து எனக்கே ரொம்ப டயர்டா இருக்கு. நான் எப்படிங்க சமைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரி மீனா, நீ வெயிட் பண்ணு. நான் போயிட்டு கடையில வாங்கிட்டு வரேன். ஐயோ! வேண்டாங்க. நீங்க இந்த நிலைமையில போயிட்டு ஏதாவது பிரச்சனைய எதுவும் கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் என்ன பிரச்சனைய கொண்டு வர போறேன்? நீ இரு மீனா, நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம செந்தில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்காக வெளிய போயிடுறாங்க. எங்க மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் மீனாவோட அப்பா கால் பண்றாங்க. "என்னம்மா மீனா, எப்படிம்மா இருக்கு புது வீடு? மாப்பிள உன்ன சந்தோஷமா பார்த்துக்கிறாரா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமா, உங்க மாப்பிள ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிறாரு. இங்க வந்ததுலேருந்து நான் அழுதுகிட்டு இருக்கிறது தான் ரொம்பவே மிச்சம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது சண்டையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க மாப்பிள இப்ப டெய்லியும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு பர்னிச்சர் வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பணத்த செலவழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அங்க இங்கன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? தனி குடித்தனம் வந்ததுக்கப்புறம் இவங்க ரொம்பவே மாறிட்டாங்க. என்னால இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியல. நீங்க தான் தனி குடித்தனம் போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்." அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு தானே தெரியும் நரக வேதனை அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. உடனே எங்க மீனாவோட அப்பா இருந்துட்டு, "என்னம்மா சொல்ற? மாப்பிள குடிக்கிறாரா?" "ஆமா, குடிக்கிறது இனிமே அதிகமா ஆயிடும். அங்க இருந்த வரைக்கும் மாமாவுக்கு ஏதோ பயந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா இங்க யார் கேட்கறதுக்கு இருக்காங்க? நான் கேட்டாலுமே என் பேச்ச மதிக்கிறது கிடையாது. இப்படியே போய்க்கிட்டு இருந்தா என் வாழ்க்கை அம்போதான்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா வந்து பயங்கர கோவமா பேசுறாங்க. அ சரி விடுமா, ஏதோ புது வீட்டுக்கு மாப்பிள வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி இது அது இதுன்னு கேட்டுருப்பாங்க. அப்படி குடிச்சிட்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறமாலாம் மாப்பிள குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், "ஆமா, உங்க மாப்பிள்ளைய நீங்க தான் வச்சுக்கணும். தயவு செஞ்சு ஃபோன வச்சு வைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுடுறாங்க நம்ம மீனா. இங்க மீனாவோட அப்பா இருந்துட்டு, "என்ன இவ முகத்துல அடிக்கிற மாதிரியே பேசுறா?" அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்ற மாதிரி சைலண்ட்டா ஆயிடுறாங்க. இன்னொரு சைடு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்க அத்தைய வந்து ரொம்பவே மிஸ் பண்றாங்கன்னு கூட சொல்லலாம். நம்ம அத்தை கூட இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல. அங்க எல்லாரும் இருந்திருப்பாங்க. இங்க யாருமே இல்லாம தனியா கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. பசிக்குது ஆனா சாப்பாடு இல்ல. இவங்க நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா, இவங்களும் குடிச்சிட்டு வராங்க. கடன் மேல கடன் போய்க்கிட்டே இருக்கு. இப்படியே நம்ம வாழ்க்கை ரொம்பவே மோசமா போகும் போலவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தை கூட இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இன்னொரு சைடு இங்க நம்ம கோமதி வந்து இங்க நம்ம மீனாவுக்கு கால் பண்றாங்க. "மீனா, என்ன பண்ற மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அத்தை, உங்களுக்கு 100 ஆயுசு அத்தை." அப்படின்னு சொல்லவும், "அ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா அத்தை, இப்பதான் உங்கள நெனச்சேன். உங்க கூட இருந்தா நல்லாருக்குமே." அப்படின்னு சொல்லிட்டு, "உங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அத்தை. மிஸ் யூ அத்தை." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நானும் தான்டி. உன் நெனப்பா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் நீயே இருக்கிற மாரி தோணுது. உன் ரூமுக்கு இன்னைக்கு 4, 5 டைம் காஃபி கொண்டு போயிட்டேன் தெரியுமா? நீ அங்க தான் இருக்கன்னு சொல்லிட்டு. உன் நெனப்ப கண்டிப்பா என்னால அத வந்து மறக்கவே முடியலடி. எங்க பார்த்தாலும் நீ தான் வந்து நிக்கிற மாதிரி இருக்குடி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்க அத்தை, எல்லாமே சரியாயிடும். ஆமா, எங்க செந்தில்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டி சமைக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி சரி சாரிடி. நீயும் வேலைக்கு போயிட்டு வீட்ல உள்ள துணி மணியெல்லாம் ஒடுங்க வச்சிருக்க மாட்ட. இப்படி நெறைய வேலை இருக்கிறப்போ நீ எப்படி சமைக்க முடியும்? கஷ்டம் இல்ல, வேலைக்கும் போயிட்டு எல்லா வேலையும் பார்க்கணும்னா ரொம்பவே கஷ்டம் தான்டி." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியே சொல்றாங்க. "ஆமா அத்தை." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம், "என் அம்மாக்கு பொறந்த நாள் வச்சிருக்காங்கடி. நீயும் வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அத்தை, நீங்க போவீங்களாங்க? அங்க போனீங்க அப்படின்னா, உன் அண்ணனுங்க ஏதாவது பேச மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லவும், "கண்டிப்பா பேச தான் செய்வாங்க. கோவில்ல தான் வச்சிருக்காங்க. கோவிலுக்கு போற மாரி போயிட்டு அம்மாவ வாழ்த்திட்டு வரலான்னு சொல்லிட்டு, உன் மாமனார் தானே சொன்னாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மாமாவும் ஓகே சொல்லிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாடி. சரி நீயும் கிளம்பி வரதா இருந்தா காலைல வா." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எல்லாமே பர்த்டே ஃபங்ஷனுக்கு ரெடியாகி கிளம்புறாங்க. இங்க குமார் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இங்க அத்தையும் ராஜியும் வந்துட மாட்டாங்களா, இல்ல அரசியும் கூட வந்துட மாட்டாளான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம அப்பத்தாவுமே ரொம்பவே ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே அதுக்கான ஏற்பாடு எல்லாமே சூப்பரா தடபுடலா பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கோமதி, நம்ம பாண்டியன் எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு போறாங்க. அந்த டைம்ல இங்க நம்ம சக்திவேலுக்கு ஒரு கால் வருது. "எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு. நான் குடோன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் குமாரு. நீ பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேலும் முத்துவேலும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம அம்
கோமதி எல்லாருமே ரெடி ஆயிட்டு குடும்பமா போறாங்க. போயிட்டு இங்க அவங்க அத்தைய வாழ்த்தவும் செய்றாங்க நம்ம பாண்டியன். ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம அப்பத்தா. "நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். நான் நெனச்சது நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு கிஃப்ட்டையுமே குடுக்குறாங்க. "எதுக்கு மாப்பிள இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு. "பிடிங்க அத்த வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல இங்க கரெக்ட்டா சக்திவேல் வந்து வேலைய முடிச்சுட்டு வராங்க. எங்க பாண்டியன பார்த்ததுமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பாண்டியன் பரதேசி எதுக்காக இங்க வந்திருக்குவான்? பிச்சைக்கார பையன். ஆடு எல்லாம் வெட்டியிருக்காங்க. நல்லா தின்னுட்டு போலாம். ஓசியில சாப்பாடு சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருப்பானோ? இவன்லாம் இங்க வந்ததே எனக்கு பிடிக்கவே இல்ல. இந்த பிச்சைக்கார பையன பார்க்கவே எனக்கு டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா போயிட்டு, எங்க பாண்டியனோட ஷர்ட்ட புடிச்சிட்டு, அ "நீ எதுக்காகடா இங்க வந்த? உன்ன நான் கூப்பிடவே இல்லையே! பிச்சைக்கார நாயே! வெளிய போடா" அப்படின்னு சொல்லிட்டு, எங்க சக்திவேல் வந்து நம்ம பாண்டியன் ஷர்ட்ட புடிச்சு ரொம்பவே அசிங்கமா பேசி ரொம்பவே காயப்படுத்திடுறாங்க. வந்தவங்க எல்லாருமே இங்க பாண்டியனையும், சக்தியையும் தான் பார்க்குறாங்க. உடனே நம்ம கோமதி பயங்கரமா அழுகுறாங்க. "அண்ணா விடுங்கண்ண, என் புருஷன விடுங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. எதுக்காக இப்போ என் புருஷன் ஷர்ட்ட புடிச்சீங்க? இங்க பாருண்ண, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை" அப்படின்னு சொல்லவும், "ஏய் ஓடுகாலி! என்ன? என்ன நீ ஓவரா பேசுற? உன்ன நான் கூப்பிட்டேனா? நான் என் ஆத்தாவோட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டேனா? கூப்பிடாமயே வந்து இப்படி நீங்க எதுக்காக அசிங்கப்படணும்னு நெனைக்கிறீங்க? ஒழுங்கா வெளிய போறீங்களா? இல்லையா?" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருண்ண, இது ஒண்ணும் உன் உன் இடம் கிடையாது. கோவில். கோவிலுக்கு யார் வேணாலும் வரலாம். நீ வந்து கண்டிஷன் போடாதண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாரு கோமதி, எந்த பிரச்சனையும் வேண்டாவா? நம்ம அன்னதானம் ஏற்பாடு செஞ்சோம்ல, அத நம்ம செஞ்சுட்டு போவோம்" அப்படின்னு சொல்லவும், உடனே "அன்னதானமா? நீ ஏன் பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு வந்திருக்க? நீ எல்லாம் அன்னதானம் போடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாருங்க, தேவையில்லாம வார்த்தைய விடாதீங்க. இன்னைக்கு அத்தையோட பொறந்த நாள். அவங்களோட மனசு எதுவும் கஷ்டப்பட்டுற கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ வரைக்குமே எதுவுமே பேசாம இருக்கேன். தேவையில்லாத வார்த்தைய விட்டீங்க, அம்புட்டுதான் நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்படுறாங்க. கோமதி பயங்கரமா அழுகுறாங்க. எங்க அப்பத்தா இருந்துட்டு அழுதுகிட்டே, "டேய் சக்தி, எதுக்காகடா பிரச்சனை பண்ற? உன் மனசு எப்பவுமே மாறவே மாறாதா? எப்பவுமே பகையோடயே சுத்திக்கிட்டு இருக்கியேடா. ஏன்டா இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இங்க ராஜியுமே, "ஏன் சித்தப்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ 2வது சின்ன ஓடுகாலியா? நீயும் பேசுற அளவுக்கு வளர்ந்துட்ட. அத நான் கேட்டுக்கிற இடத்துல இருக்கனா? இந்த ஓடுகாலிங்களெல்லாம் யார் கூப்பிட்டது? எதுக்காக இவங்கலாம் வந்து நம்ம குடும்பத்த அசிங்கப்படுத்துறாங்க? ஏற்கனவே அசிங்கப்படுத்துனதெல்லாம் பத்தலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்கோம். குமார் இருந்துட்டு, "அப்பா போதும் நிறுத்துங்கப்பா. இதுக்கப்புறம் தங்கச்சியையும், அத்தையையும் ஏதாவது நீங்க தப்பா பேசுனீங்க அப்படின்னா, அம்புடுதான். எனக்கு வர கோவத்துக்கு உங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்னு சொல்லவும், "ஓ! நீ அந்த ஓடுகாலிங்க பக்கம் சேர்ந்துட்டியாடா? நீ கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்த. இப்பதான் ஏதோ புத்தி கெட்ட மாதிரி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த ஓடுங்காலிங்க ஓடி போய் நம்ம குடும்பத்தவே அவமானப்படுத்துனாங்க. அதெல்லாம் மறந்துட்டு இப்போ சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. பாசம் மலரோ தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு உறவு முறைலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாருடா குமாரு, இந்த ஓடுகாலியெல்லாம் தங்கச்சின்னு சொல்லிட்டு அத்தைன்னு சொல்லிட்டு என்னைக்காவது நீ உன் வாயிலிருந்து வந்துட போகுது" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க குமார் இருந்துட்டு, "இங்க பாருங்கப்பா, நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுங்கப்பா. எதுக்காக நடந்ததவே நினச்சி நம்மள கஷ்டப்படுத்திக்கணும்? நம்ம உறவுங்கள நம்ம மதிக்காம, அவங்க கிட்ட பேசாம கொள்ளாம எதுக்காக நம்ம சந்தோஷத்த இழக்கணும்? எல்லாருமா குடும்பமா சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து இருப்போமேப்பா! அத கொஞ்சமாவது நீங்க நெனச்சு பார்க்கலாம்ல. உங்கள விட நான் சின்ன பையன் தானே! நான் நல்ல விஷயத்த சொல்றப்போ நீங்க ஏத்துக்கோங்களேன். பெரிய மனுஷங்களா தானே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லவும், "ஓ! நீ எனக்கு புத்திமதி சொல்றியா? இங்க பாருடா குமாரு, நீ ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்ட. அவங்களால நம்ம எவ்ளோ பெரிய அவமானத்தெல்லாம் சந்திச்சோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க அவன் அவன் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் என்னால முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் நான் சாவர வரைக்கும் இந்த 2 ஓடுகாலிங்களையும் மறக்கவே மாட்டேன். மன்னிக்கவும் மாட்டேன். அவங்க ஏற்படுத்திய அவமானம் அப்படி. இப்ப வரைக்குமே நான் அந்த அவமானத்த எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு வரைக்குமே உன் அண்ணன் பொண்ணு ஓடி போயிருச்சாமே, உன் அக்கா ஓடி போயிட்டாலேயாமே, தங்கச்சி ஓடி போயிட்டாலேமேன்னு சொல்லிட்டு, இப்ப வரைக்குமே எல்லாருமே என்ன கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானமா இருக்கும். அ "ஏய் பாண்டி பரதேசி, ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு காலி பண்ணுடா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருயா, இங்க பாரு பார்த்து பேசு" அப்படின்னு சொல்லவும், "பார்த்து தான் பேசுறேன்.
10க்கு 10 ஒரு சின்ன கடை. அந்த பெட்டிக்குள்ளே ஒரு 4 பொருளை வச்சு கூவி கூவி விற்றுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர முடியுமா? உனக்கு அப்படி என்னடா தகுதி இருக்குது என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, ஏங்க இதுக்கப்புறமும் நம்ம இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாங்க. உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து பாண்டியனை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே சக்தி இருந்துட்டு, ஆமாம் இவர் பெரிய இது பெரிய கடவுள் இவருக்கு மரியாதை இல்லைன்னா இவங்க கூப்பிட்டுட்டு போயிடுவாங்களாம். போகட்டுமே, இவங்களெல்லாம் யார் இங்கே வர சொல்லி அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. எங்கள் அப்பா இருந்துட்டு அழுதுகிட்டே, டேய் ஏன்டா சக்தி இப்படி பண்ணிட்டேன்? எனக்கு பிறந்த நாள் விழாவே நீ கொண்டாடாமல் இருந்திருக்கலாமே. என்னை இப்படி கஷ்டப்படுத்தி அள வச்சு பார்க்குறதுல தான் உனக்கு சந்தோஷமாடா? என்னை விட உனக்கு பகை தான் முக்கியமாக போயிடுச்சா என் சந்தோஷத்தை விட அப்படின்னு சொல்லவும், என்ன ஆத்தா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படியெல்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கியா? ஆத்தா வா ஆத்தா கேட்க வெட்டுவேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு கேட்கும் வேணாம் ஒன்றும் வேண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவுமே அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. எங்கள் குமார் இருந்துட்டு, இப்போ சந்தோஷமாப்பா, எல்லாரோட மனசையுமே கஷ்டப்படுத்தியாச்சு, இப்போ நீ நிம்மதியாக இருப்பில்ல அப்படின்னு சொல்லவும், என்னடா இவன் அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்